11A 22A 32A 6A 9A போனேங்கி 10A வருதாடா பாருடா. ஏன் காய்ச்சிலே சராயத்தை குடிச்சு விட்டு பேரை சொல்லியா கூப்பிடுற? பிச்சு படம் பிச்சு. நீ அரை கட்டி வாங்கி கொடுத்துட்டா சரியா போயிருமா? இல்ல ஒரு பெரிய ஆளா? எனக்கு போத ஏறலை. இன்னொரு கட்டிங் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் உன்னை மாமான்னு கூப்பிடுவேன். இல்லைன்னா உன்னை வாடா போடான்னு தாண்டா கூப்பிடுவேன். இப்பயே நாம கோணமானையா நடக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் நீ யார கட்டிங் போட்டேன்னு வச்சுக்க. எப்படி மாமா அரை கட்டிங் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டுல, நாமெல்லாம் ஸ்டெடியா தான் நடக்கிறோம். நம்ம ரோடு தான் கோணமானையா போட்டு வச்சுக்கல ஏறும். அது உனக்கு தெரியுமா? நம்ம திமிரிக்கோட்டை காண்டேர் ராஜேந்திரன் அவரு தானே ரோட்டை நேரா போட்டாரு. யார கோணமானையா உடைச்சு வச்சது? அது ஒண்ணு இல்ல மாமா, நம்ம மாதிரி குடிக்காரங்க குடிச்சு போட்டு ரோட்டை உடைச்சு போட்டு போயிருப்பாங்க. அதுதான் மாமா நாமளும் ஸ்டெடியா தான் நிக்கிறோம். ஏடா கூலையா, இந்த ரோட்டை நிலத்துல போடுறதோட வானத்துல போட்டா அப்படியே அழகா மேல ஏறி தெளிவு குடிச்சுக்கிட்டு ஈஸியா இறங்கி வந்துடலாம் பாரு. மாமா நான் மட்டும் நான் மாட்டேன்னா சொல்றேன் பாருங்களே, நாளைக்கே நீங்க எல்லாம் குடிக்காரெல்லாம் சேர்ந்து களை கட்டிட்டு போய் ஒரு மனு கொடுப்போம், மேம்பாலம் கட்ட சொல்லி. சரியா? கூலையா, அங்க பாரு ஒரு செவத்த பொண்ணு வர மாதிரி தெரியுது. கோலையா, ஏன்னா வாய அண்டாவாடு மறக்கிற? மாமா என்ன மாமா நம்ம ஊரு ராஜாத்தி மாதிரி இருக்குது. அவளே தான் மாமா. உங்க ரெண்டு பேருக்கு என்ன கூழ் கட்டு போச்சா? ஏன் அப்படி அலறீங்க? இங்க பாருமா, நம்ம ஊரு ரோட்டுல குண்டும் குழியுமா இருக்கிறதான் நாங்க பேசிக்கிட்டோம். குண்டும் குழியுமா? குழியுமா இருக்கிறதா நாங்க பேசிக்கிட்டோம். ஆனா ஊரு கட்டு போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? குண்டு மூலியமா? குண்டு மூலியம் கொஞ்சம் காட்டியா? எனக்கு குண்டு மூலியா ரொம்ப பிடிக்கும். உனக்கு குண்டு குழி எல்லாம் பிடிக்கும் எனக்கு தெரியும். இரியா யோ, கரும்பு கடைக்கு தண்ணி காட்ட போகணும், வழிய விடுங்க. ஏகப்பட்ட திமிர் இருக்கு உங்களுக்கு. ராசாத்தி நீ வரியா? ஏன் கரும்பு காட்டுக்கு தண்ணி கட்டலாம்? ஏய் மாமா, அவன் வரமாட்டான் மாமா. ஏன்டா கூலையா வரமாட்டா? அது ஏன் வரமாட்டானா, உன் காட்டு கரும்பு குடிக்கிறதுக்காக பஞ்சாயத்துல பைப் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த தண்ணி விட்டு உன் கரும்பு விரல சோடுக்குது. ஆனா என் காட்டு கரும்பு எப்படி தெரியுமா இருக்குது? 2 லட்சம் ரூபாய் போட்டு போர் போட்டு தண்ணி பாய்ச்சி கரும்பு ஒண்ணு கை சோடு இருக்குது. அவன் என் காட்டு தாண்டா மாமா வருவான், நான் தாண்டா கூட்டிட்டு போவேன். அப்படியே 2 லட்சம் போட்டு வசதி மட்டும் 2 லட்சம் கொடுக்குற நீ போட்டு மயில பிடிக்கிருப்பேன். இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, இழுத்து வச்சு அறுத்து போலாமா? அதே சுவாமி, இங்க இருக்கிற வேகத்தை பார்த்தா செஞ்சாலும் செஞ்சு போட சாமி. நான் போயிட்டு அப்பா ராசாத்தி, எங்க மாமன் போய் ஒளிஞ்சிட்டான் போயிட்டான். இப்ப நீ நானும் 2 பேர் மட்டும்தான் இருக்கிறான். நீ சொன்னீன்னா எனக்கு ஓகே. என்னைய சொல்லலாம் சொல்லியா? நீ நடந்தாங்கிறா அப்படி சத்தம் குதி பாவ போய் நம்ம கொஞ்ச நேரம் ஒரு ஓரம் கட்டுவோம். என்ன சொல்ற? நீ ரெடியா? நான் எனக்கு நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். நீ சம்பதிச்சா உக்காந்துக்கிட்டும் செய்யலாம், ஏன் படுத்துக்கிட்டும் செய்யலாம், நின்னுட்டு கூட செய்யலாம். எனக்கு ஓகே. நீ சம்பந்தா சரி. எனக்கு ஓகேதான். நீ தயாரா இருக்க? ஆமா. இங்க பாரியா, இந்த ராசாத்தி கிட்ட வச்சுக்கிட்டு வச்சுக்கோ, அப்ப 3 முடிச்சோட
ஏண்டி இந்த மூணை இழுத்து பிடிச்சு அறுத்து போட்டுட்டீன்னா நான் எப்படியே மூத்திரத்தை விடுவேன். ஐயோ இவ செஞ்சாலும் செஞ்சு கொடுவா பாரு. நான் போய் உயிர் போச்சா போய் பொழைச்சுக்கிறேன் அப்பா. வேலை இருக்கு ஒழுங்கு